விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிரகங்கள் ரீதியாக. ஏன்னா இப்போ இந்த ஒரு வருடத்தில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த 3-4 மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம், நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு சேஞ்சஸுங்கிறது இந்த கிரகங்கள் கொண்டு வரவே போகுது. அது உறுதியாக தெரியுது. இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க, உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு. பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் 4 கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுலேயும் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆர்டர் கிடைக்கணும். ஆர்டர் கிடைச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு, சேலரிஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் 2025 பலன்களாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம். முதலில் இருந்து ஆரம்பிப்போம். இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம், ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால், கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும். சில நேரங்கள் அது நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள் நம்மளை போட்டு படுத்துவதாகவும் இருக்கும். அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும். அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது, பார்த்து பயன்பெறுங்க. கும்பத்திற்கு இந்த ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் தான் இருக்க போகுது. குறிப்பாக நிறைய அலைச்சல் திருச்சல்களை தரதான் போகிறது. ஸோ ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வியாபாரம் ஒரு பக்கம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கட்டு முடிக்க வேண்டிய ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இல்லையா? அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் கெடக்கூடிய ஒரு தன்மையில் இந்த மாதம் இருக்க போகுதுங்கும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க. தேவையான கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவதும், முக்கியமாக தண்ணி குடிப்பதும். ஏன்னா இப்போல்லாம் அந்த வெயில் காலம் அப்படிங்கிறதெல்லாம் மே மாதத்தோட முடிவுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. அது இருக்க ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட கத்திரி வெயில் மாதிரி தான் போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீர்கெடும் பொழுது வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தடைகள் எதுவும் ஏற்பட்டக்கூடாது. நீங்கள் ஒரு 3 நாள் போய் சுணக்கமாக நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற மாதிரி ஹெவி ஃபீவர்லையோ சன்ஸ்ட்ரோக்லையோ படுத்திங்கன்னா 3 நாள் போதும் உங்கள் வியாபாரத்தை முடிச்சு விடுறதுக்கு. அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா 7 ரசனி உங்களுக்கு இன்னும் முடியல, அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருந்தாலுமே கூட நீங்கள் அதிகப்படியான வட்டிக்கு வெளியில் கடன் வாங்கிடக்கூடாது. அப்போ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுற நிலையில் இல்லையா சார் அப்படிங்கும்போது தான் ஹீரோ மாதிரி குரு வராரு. குரு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசியை அவர் பார்க்கிறார். ஜூன் மாதத்தில் அவர் உங்களை பெரிய அளவுக்கு நிறைய சிக்கல்களில் இருந்து காப்பாற்றி விடக்கூடிய வழிமுறைகளை முன்கூட்டியே காண்பித்து விடுவார். உங்களை கை தூக்கி விடக்கூடிய ஒரு இடத்தில் அவர் தான் இருக்கிறார் இந்த மாதத்தில். அதே மாதிரி 1ஆம் வீட்டு ராகுவும் 7ஆம் வீட்டு கேதுவுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல இல்லைங்க. 1ஆம் வீட்டு ராகு கூட குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிதாக நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. அதோட சனியுடைய வீட்டில் தான் ராகு அமர்ந்திருக்காரு. ஆனால் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவினால் வெளிவட்டார நட்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இல்லையா, உங்களை தேடி வரும் இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். யாருனே முன்பின் தெரியாத நபர் உனக்கு நான் எல்லாமே செய்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஹீரோ மாதிரி நிற்கிறான் பாரு. பட் அவங்கள்ட்ட தான் நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத மனசார புரிஞ்சுக்கோங்க. முடிந்தவரை உங்களுடைய சேவிங்ஸை வச்சோ அல்லது ஜுவல்ஸை வச்சோ கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் அதிகப்படியாக நீங்கள் மீட்டர் வெட்டிக்கெல்லாம் கடன் வாங்கினீங்கன்னா
மொத்தமாக வந்து கொஞ்சம் சிக்கல்களுக்கு உள்ளாவீங்க. முடிஞ்ச வரை செலவே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் நான். இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸை மட்டும் கொடுக்கணும், குழப்பத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. ஒரு ஃபுல் ஃபோக்கஸோடு நீங்கள் உட்காந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னாலே முடிந்த வரை ரொம்ப பெரிய சிரமங்கள் இல்லாமல் ஸ்மூத்தாக நீங்கள் கடந்துடலாம் இந்த மாதத்தை. அடுத்தடுத்த மாதங்களில் மற்ற கிரக நகர்வுகள்லாம் வந்து இப்போ நான் வந்து பிரதானமாக நான் ஏன் வந்து இந்த 4 கிரகங்களில் பேசிகிட்டு இருக்கேன்னா, ஜூன் மாதத்தில் தான் வந்து இது எல்லாத்தோடைய அவுட்கம் வந்து சேரும். ஜூலை ஆகஸ்டெல்லாம் வந்து அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி மற்ற சின்ன சின்ன கிரகங்கள் நகரும் பொழுது அதனுடைய பலன்கள்ங்கிறது மாறுபடும். பட் இந்த மாதம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 4 முக்கிய கிரக பயிற்சிகள் நடந்ததுனால இந்த மாதத்தில் தான் அதோடைய ஒட்டுமொத்த அவுட்கம் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, விட்னஸ் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பணம் காசு விஷயத்திலையும் மனிதர்கள் விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருந்தாலே நீங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் இந்த ஜூன் மாதத்தில். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து மாத பலன் தான். இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்க போகிறீங்க. ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகள்லையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா எண்கணித ரீதியாகவும் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ். உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அதை எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும். நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இயங்குனாதான் அந்த வியாபாரமும் இயங்கும், அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். இந்த 2 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான அந்த பொது பலன்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, அது ஒரு இலவச பொது பலன்களாக தான் இருக்க போகுது. குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பொது பலன்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது. மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது. பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியும் அவர்களுக்கு. ஸோ 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைப்பேன். அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். நீங்கள் வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க, அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. இலவச பொது பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். 3 நாட்களுக்குள்ளார மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.